அபிராமி இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இந்த அபிராமியை பற்றிய பெரிய தகவல் அல்லது அவங்களுடைய பயங்கரமான செயல் தான் பேசப்படும். அதில் கோர்ட்டின் தீர்ப்பும் ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பாக தான் இருக்கிறது. பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் அநேகர் இது ஒரு மிகப்பெரிய கொடூர செயலுக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறார்கள். இந்த அபிராமி என்று சொல்லப்பட்ட அந்த நபரினால் 2 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். அதுபோல் இன்னொரு விடயம் என்னவென்றால், அபிராமியினுடைய தம்பி இறந்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு இடத்தில் பெண் பார்க்கப்பட்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு பெண் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இதனால் அபிராமியின் தம்பி இறந்து விட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த அபிராமியை குறித்து பல தகவல்கள் கசித்து கொண்டிருக்கின்றன. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு, ஒரு பீஸுக்கு ஆசைப்பட்டு, எக்ஸ்ட்ரா பீஸை போட்டு வாழ்க்கை தடுமாறிய கதைகளை சொல்லியிருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய விமர்சனம் மற்றும் மிகப்பெரிய ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக பேசியவர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் ஒரு பயங்கரமான பேச்சை வெளிப்படுத்தினார். அபிராமி மேல் ஏதோ ஒரு வகையில் நியாயம் இருக்குமென்றால் நான் அவருக்காக நிச்சயம் இறங்கி போராடி இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவரிடத்தில் எந்த ஒரு நியாயம் கிடையாது. செய்த மிகப்பெரிய குற்றம் என்று தமிழ்வேந்தன் அவர்கள் ஒரு வீட்டு பேட்டியில் கூறியிருக்கிறார்கள். அபிராமி